ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு என்டிட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கூட ஒன்று வந்திருக்கு, அது பேர் வந்து ஃபேட்டி பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ் அப்படின்னா நமக்கு கணையம்னு தமிழ்ல பேரு. ஸோ இந்த பேங்க்ரியாஸ் வந்து மெயினாக என்ன பண்ணுதுன்னா வந்து நம்ம ஃபுட்டு டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ வந்து ஃபுட்டு டைஜஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அமைலேஸ், லைப்பேஸ், அப்புறம் சில புரோட்டியேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அமைலேஸ் வந்து கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணும். இந்த லைப்பேஸ் வந்து ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணும். இந்த புரோட்டியேஸ் வந்து புரோட்டீன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணும். இதுதான் வந்து இதுக்கு ஒரு மேஜர் ஃபங்க்ஷன். இன்னொரு மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்டலான சில ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் பண்ணுது. முதல்ல இன்சுலின். இனி இன்சுலினுக்கு கவுண்டராக வந்து குளுக்கோகான், அடுத்து ஸ்டொமட்டோஸ்டாட்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இதில் ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு மெட்டபாலிக் ஹெல்த்தே வந்து பிரச்சனையில் ஓடிடும். ஸோ எப்படி வந்து நமக்கு எக்ஸஸ் ஃபேட் வந்து லிவர்லலாம் டெபாசிட் ஆகுது, விசரல் ஆர்கன்ஸ்லாம் டெபாசிட் ஆகுது, அதே மாதிரி பேங்க்ரியாஸ்லையும் வந்து டெபாசிட் ஆகலாம். இதுக்கு பேர் வந்து ஃபேட்டி பேங்க்ரியாஸ் இல்லைன்னா பேங்க்ரியாட்டிக் ஸ்டியட்டோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 2 டைப்பாக இருக்கலாம். ஒன்று வந்து ஃபேட்டி இன்ஃபில்ட்ரேஷன் இன்டு த பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ்ல இடையில வந்து நமக்கு ஃபேட் டெபாசிட் ஆகுது. இன்னொன்று வந்து பேங்க்ரியாட்டிக் செல்லே வந்து ரீப்ளேஸ்ட் பை ஃபேட். எங்கே வந்து நார்மல் பேங்க்ரியாட்டிக் செல் இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ்ட் பை த ஃபேட். இப்போ இதுக்கு என்ன காரணம்னா ஒரே காரணம் வந்து மெயின் காரணம் நம்ம மெட்டபாலிக் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட் அதிகமாகுது. விசரல் ஃபேட் அதிகமாச்சும் வந்து எப்படி நமக்கு வந்து லிவர்ல டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி பேங்க்ரியாஸ்லயும் வந்து நிறைய ஃபேட் போய் டெபாசிட் ஆகுது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம மெட்டபாலிக் ஹெல்த் போரா இருக்கு. சரி, இப்போ பேங்க்ரியாஸ்ல வந்து ஃபேட் டெபாசிட் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம். நீங்க ஒரு திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேங்க்ரியாஸ்ல வந்து இந்த பீட்டா செல்ஸ் இருக்கு, அதுல இருந்தா இன்சுலின் செக்ரீஷன் வருது. இப்போ வந்து அங்க நிறைய ஃபேட் வந்துச்சுன்னா அந்த செக்ரீஷன் வந்து தடைப்படும். ஸோ நமக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு உள்ள சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாடைட்டிஸ், அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது மாதிரி கிரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ரெண்டுமே வந்து நமக்கு பேங்க்ரியாஸ் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆறனால வர ஒரு கண்டிஷன். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸும் வந்து நமக்கு ஃபேட்டி பேங்க்ரியாஸ் இருந்ததுன்னா அதிகம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அது வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து அவ்வளோ ஈஸியில் ட்ரீட் பண்ண முடியாது. நம்ம ஆப்பிள் கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு வந்ததும் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ப்ரோக்னோசிஸ் உள்ள கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர். ஸோ இந்த ஃபேட்டி பேங்க்ரியாஸ் வந்து இந்த 3 வகையில் நம்மளை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம சேனலில் வந்து முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மெட்டபாலிக் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசரல் ஃபேட் வந்து எந்த வகையிலையும் நம்ம பாடியில் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளும் நம்ம செய்யணும். ஸோ ஈஸியான வகையில் நம்ம வந்து அசஸ் பண்ணணும்னா நமக்குடைய இடுப்பு சுற்றளவு, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஹைட்டுக்கு பாதியோட கம்மியாக இருக்கணும். ஸோ ஒரு 180 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருந்ததுன்னா நம்ம வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இடுப்பு சுற்றளவு வந்து 90 சென்டிமீட்டரோட கம்மியாக இருக்கணும்.